ஹாய்மா. இப்போ வாங்க நம்ம வந்து எபிசோட் நருட்டோ ஸ்பிடன் 200வது எபிசோடு 199ல எல்லா ஊர் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. சாஸ்கே என்ன செய்ய போறா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைக் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இங்கிட்ட 6 பேர் இருக்கிறாங்க, இங்கிட்ட 3 பேர் தான் இருக்காங்க. இவதானே போட்டு அடிச்சது அவனை. ஆமா நைட்டோவ. ஆமா ஆமா நருட்டோ இவங்களுக்கு எல்லாருமே தெரியுது. ஆமா பேசி ட்ரெயின் ஆஃப் பண்ணிடுவானே. மறைக்கிறாங்க. ஏய் அன்பா அமைதியா பேசுறா. எடுக்கிறானே சுத்தமா விட்டு கொடுக்க மாட்டீங்க. விருப்பம் இல்லை. எரியிறானே வந்துட்டேன். ஐயோ என்ன ஒண்ணு தெரியலையே. கண்டுக்கிறாம போயிட்டானே. என்ன எதுவுமே சொல்லல. அவளே சொல்லாம மறிச்சிட்டா. அவன் எதுவுமே சொல்லல. ஐயோ ஒரு அடி தாங்க மாட்டானே இவன். மறிக்கிறானே. ஆமா அதாடா காலைல விழுந்துட்டானம்மா. ஆமா ஆமா அதுக்கு சாஸ்கே காண்டி இவ்வளவு போய் கெஞ்சுறேன். பாவம் அப்படியே பாவத்தை. குனிஞ்சது அவன் பாட்டு போயிட்டானே. நேரிட்ட இது வரைக்கும் யாருக்குமே இப்படி காலில் வந்ததே இல்லை. இப்படிலாம் கெஞ்ச மாட்டேன். வெயிலே பாவம் கக்காச்சி மூச்சு போய் நிற்கிறாப்புல. சாய் வந்து இவனுக்கு இதா சொல்றதா அங்கிட்டு சொல்றதான்னு ஒரே சிந்தனையா உள்ள இருக்கேன் பாவம். ஆமா போட்டானே. நல்லா ஆனந்து வராளே. செக்கு செக்கு செக்குன்னு. ஆமா அந்த ஒரே இதுதான் வைப்ரேஷன். ஆமா அவனுக்கே ஒன்றும் புரியல. ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் போல. இந்த அளவுக்கு கீழே இந்த அழுகவே இல்லை.
போச்சுடா போச்சுடா போச்சுடா. சொல்லி முடிச்சிட்டாங்க. எடுத்து சொன்னேன். எல்லாம் பேசி மனசு என்னன்னு ஒன்றும் புரியலையே. இன்னும் தெரியலையே. ஆத்தி என்ன இப்படி சொல்லிவிட்டேன். நீங்க கெஞ்சி கேக்குறேன், ஆனா அவன் வந்து சொல்ல முடியாது. அதே இந்த அக்காசிக்கில் சேர்ந்ததுனாலதான் இதாகிடுச்சு. அவன் சேர்க்கறதும் சரிதான். ஆமா, நீ எந்திரிக்காம அப்படியே குப்பரையை படுத்துக்கிட்டானே. அதத்தேன் என்ன பண்ணுவேன் நருட்டோ. நருட்டோ ஐயோ என்னாச்சு, மயங்கிட்டானா? எல்லாம் போயிட்டாங்க. ஐயோ அழுகுறானா? அடியில எல்லாம் கிளம்பிட்டாங்க. இல்ல சரி, இந்த சாஸ்கைக்காண்டி இப்படி அழுதுட்டு இருக்கேன். இவனே திரும்பி பார்க்கிறேன், இவன் அழுகிறத பார்த்து போயிட்டேன். பனி மழையாவில் அள்ளி எரியுத. இதுல யாரும் ஒருத்தர் அவங்க இங்க காவல் காக்குறவங்க சாம்ராய். வாரு இவ்வளவு கொண்டு வரலையே. இதுக்குள்ளதாங்க அந்த இது இருக்கு. மீட்டிங்கா இதுக்குள்ளதான் அந்த மீட்டிங் கால் போல. அதே ஒரு ஆளா இந்த குரூப் இவங்க இது வழியா வந்து ஒளிஞ்சு பாக்குறாங்க. சந்திக்கிறதுதான் போல. இந்த குரூப் கிட்ட டான்ஸ் பாத்துட்டேன். சரியான இடமா இருக்கு. ஆமா, மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை அப்படி என்ன 5 பேர் சேர்ந்து என்ன மீட்டிங் போட்டு பண்றாங்கன்னு தெரியும். அக்கா சுத்தியே வந்து அழிக்கிறதுக்கு. ஃபயரு லைக்காக கூப்பிட்டுருக்கேன் எல்லாரையுமே. எல்லாமே வந்தவொடனே ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அப்புறம் வேற என்ன வேலை? ஒரு டீமுக்கு 3 பேர் வந்து. ஆமா, பாதுகாப்புக்கு 2 பேர். பாதுகாப்புங்க பெருசு வேற உட்காந்துருக்காரு. என்ன பேசுறாங்கன்றது என்ன போல. அவர்தான் தலைவர் போல. இந்த 5 பேருக்கு இல்ல அவன் தான் அரேஞ்ச் பண்ணிருக்கான் அந்த மீட்டிங். ஓ ஓ சரி. இவன் இருக்கிறேன் பாரு, காக இது இருந்தே இருக்குல்ல சின்ன ஆளு தாரா. ஆமா, அது என்ன மரியாதை கொடுக்கல எல்லாத்துக்கும்.
செஞ்சு குறுக்க பேசாதீங்க. நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க லார்ட் காசேகாகே. இதுக்கு முன்னாடி நானும் செஞ்சுரிக்கே இருந்தவன் தான். அகாட்சுகி என்ன பிடிச்சிட்டு போனாங்க. ஆமா, யார் அந்த சுச்சிகாகே? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அதனால தான் சொல்றேன், இந்த அகாட்சுகியும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப மோசமா. அவனுக்கு முடிச்சிருந்தான்ல. எனக்கு உதவி பண்ண சொல்லி உங்க எல்லாரையும் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். ஆனா நீங்க யாரும் மதிக்கல. கடைசியா ஹோகாகே மட்டும் தான் உதவி பண்ணாங்க. எல்லா நாடுகளும் சேர்ந்த செஞ்சுரிக்கு இப்ப அகாட்சுகி கையில இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஒண்ணு கூடுறது எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லைன்னு தோணுது. அடிச்சு விட்டானு. இந்த 5 ஹிடன் வில்லேஜஸ் ஆலயும் ஊர்ல இருக்கிற செஞ்சுரிக்கு காணாம போன விஷயத்தை மற்ற நாடுகளுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறது அசிங்கமான விஷயம். நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. அடுத்தது என்னன்னு பார்ப்போம். சாதாரண செஞ்சுரிக்கு காணாம போனதுக்கெல்லாம் மற்ற நாடுங்க உதவ வர மாட்டாங்க. நீங்க பேசுறத கேட்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அந்த காலத்து ஆளுக்கு அனுபவம் இப்படி பேசுறான். இது வரைக்கும் என்ன நடந்ததுங்கறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஒரு மிஸ்ஸுக்காகவா இந்த விஷயத்துல தலையிட எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. புரிஞ்சுதா? மிஸ்ஸுக்காக போல. நம்ம டெய்ல்டு பீஸ்ட தூக்கிட்டு போனதை நினைச்சு நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா ஒரு செஞ்சுரிக்கு அடக்கி ஆடுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுக்கு திறமையும் டைமும் தேவை. ஒரு செஞ்சுரிக்கையும் டெய்ல்டு பீஸ்டும் ஒன்னா வளர்ந்தாதான் செஞ்சுரிக்கியால வாழ முடியும். கடைசி வரைக்கும் டெய்ல்டு பீஸ்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அவ்வளவு சுலபமும் கிடையாது. நான் சொல்றதை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் காசேகாகே. டெய்ல்டு பீஸ்ட இது வரைக்கும் ஒரு சிலரால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடிச்சிருக்கு. மாதரா உச்சிஹா, அப்புறம் முதல் ஹோகாகே செஞ்சு ஹஷிராமா, 4வது மிசுகாகே யாவுராவையும் நம்ம மறக்க கூடாது. அது மட்டும் இல்ல, லார்ட் ரைகாகேவோட சகோதரன் கில்லர் வி. இவங்க எல்லாரும் ஜோஜிரோ. கண்டிப்பா சார். இல்லை சரி கிளம்பிட்டாங்க. போச்சு. இல்லை இப்படி அடிச்சு விட்டியா? கில்லர் வியை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு சொன்னார்ல, அது இல்லை பூரா இப்படி வந்துட்டாங்க. அதைத்தான் திடீர்னு சண்டையை போட்டாங்க. பெருசு என்ன அப்படியே இருக்காரு என்ன? பார்த்ததே இல்ல. நமக்குள்ள இப்படி சண்டை போட்டுக்கிறதுக்காக நம்ம அது கூடல. போதும், நிறுத்துங்க. எல்லாம் பாருங்கட்டாங்க. காங்க்ரோட்ட மாதிரி 2 பேரும் அமைதியா இருங்க. ஓ ஜோஜிரோ, ஏன் கோவப்படுற? செக்யூர்டா இருக்காங்க. கோவத்துல குத்திட்டான் போலங்க. நீ நொறுக்கி விட்டேன். நீ பின்னாடி இறங்கிட்டாங்க எவ்வளவு. அதான் உட்கார்ந்து அந்த டேபிள குத்தி உடைச்சு விட்டேன். இப்ப நம்ம பேச்சுவார்த்தையை தொடங்கலாமா? The hidden leaf, the stone, the sand, the mist. அகாட்சுகி கூட்டத்துல நிஞ்சா கிராமத்துல இருந்து தப்பிச்சு போன உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. எங்க விசாரணைப்படி பார்த்தா உங்கள சில பேரும் இதுக்கு முன்னாடி இருந்த காகேகளும் இந்த அகாட்சுகியோட உதவிகளை நாடி இருக்காங்க. காகே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களா? அதனாலதான் உங்க யாரையும் நம்ப தயாரா இல்ல. என்னுடைய கிராமத்தை பாதுகாக்க வேண்டியது நொறுக்குறானே. உங்க எல்லாரையும் எதுக்காக இந்த சம்மிட்டுக்கு வர சொல்லிருக்கேன்னு தெரியுமா? எது நல்லது கெட்டதுன்னு நீங்களே முடிவு பண்ணதான். அகாட்சுகியை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சான் வில்லேஜோட காசேகாகேவா இருந்துகிட்டு உங்களுக்கு தெரியாதா? கிராமத்துல இருக்கிற ஊர் பேர் ஐயா எப்படி சொல்லி விட்டாரு. சான் வில்லேஜை சேர்ந்த பல பேர் சண்டையில அகாட்சுகியோட உதவியை பயன்படுத்தியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 5 கிரேட் நேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் சொல்ல போனா ராணுவ படைத்தளத்தை குறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாடுகளுக்கு நடுவுல நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எல்லாமே பழையபடி மாற வாய்ப்பு இருக்கு. ஹிடன் வில்லேஜஸை பொறுத்த வரைக்கும் ராணுவத்தை வழி நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அதிகமா செலவாகுங்கிறது அவங்க எண்ணம். இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி கிராமங்களை மொத்தமா அழிச்சிட்டா அதால நிறைய பேராபத்துகள் உருவாகும். திடீர்னு உலகத்துல எங்கேயாவது போர் ஆரம்பிச்சா போர் அனுபவமே இல்லாத நிஞ்சாக்களை நம்பி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. தோல்வியை தவிர வேற எதுவுமே மிஞ்சாது. அப்படின்னா காகைகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை வராம இருக்க மர்சனரி சோல்ஜர்ஸை பயன்படுத்த நினைச்சிருக்காங்க. அதான் அகாட்சுகியை சேர்ந்த படை வீரர்கள். ஓ, எதுக்காக பயன்படுத்துனாங்க? ஓவரா இப்போ அடிக்க ஆரம்பிச்சிச்சு பண்ணி. ஸ்லோவாக இருந்தது. பாரு ஒரே ஹிடன் வில்லேஜஸ்ல இருக்க நிஞ்சாக்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பெரிய ஆளாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. போர் நடந்தாதான் அகாட்சுகிக்கு வாழ்வாதாரமே. அந்த
எல்லாருமே திறமசாலிகள். அது மட்டும் இல்ல, அவங்க சேவைக்கான செலவுகள் ரொம்ப கம்மி தான். இன்னொரு முக்கியமான விஷயம், அது மட்டும் இல்லாம தோல்வினா என்னன்னே தெரியாத ஒரே அத்தை படை அதுதான். அவங்கள ரொம்ப காசுக்கே போகிறது. சாண்ட் வில்லேஜ்லயே அக்காட்ஸ்கியை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் ஹிடன் லீஃப் வில்லேஜை அழிக்கிறதுக்காக. நிஜமாலுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த தருணத்துல அவன் அக்காட்ஸ்கியை விட்டு வெளியே வந்திருக்கலாம். அவனால 4வது கசைக்காகவா இருந்த உன்னோட அப்பாவும் 3வது உகாகே யூரோசென்னும் உயிரை விட்டாங்க. இதெல்லாம் பெரிய திட்டத்தோட சின்ன புள்ளிதான்றது என்னோட நம்பிக்கை. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இதுல யார் யாருக்கு தொடர்பு இருக்குன்னு கூட தெரியாது. இதுல எனக்கு சந்தேகம் அதிகமா இருக்கிறது இடன் மிஸ்ட் வில்லேஜ் மேலதான். ஏன்னா இடன் மிஸ்ட் வில்லேஜை சேர்ந்தவங்களுக்கு பேச்சுவார்த்தைனாலே ஆகாது. காட்ஸ்கியோட ஆரம்ப புள்ளியும் உங்க ஊர் தான். என்ன ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கேன். இல்லை எல்லாம் 11 மணி ஒருத்தனோட அங்கே போய் பேசு, என்னன்னு கேளு. தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லிடாதீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரைக்கு பின்னாடி நின்று யாரோ ஒருத்தர் யாவராவ இயக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு முன்னாடி மிசுகாகேவா இருந்தது அவர்தான். திரைக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தது வேற யாரும் கிடையாது, அந்த அகாட்ஸ்கி தான். அதனாலதான் எனக்கு எப்பவும் யார் கூடயும் பேச்சுவார்த்தை வச்சுக்க பிடிக்கல. உங்க யாருக்கும் பொறுப்புங்கிறது இல்லையா? கொஞ்சம் பார்த்து ஒவ்வொரு ஊருமே இது பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள. ஆமா. ஆட்கள் சக்தி வாய்ந்த நிஞ்சுட்சுவை தேடி போனதாலதான் ராணுவமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச இந்த காலத்துல இப்படி நடக்குது. உங்களுடைய சக்திகள் அளவு கடந்து அதிகரிக்கும் போது அக்காட்சிக்கு உதவியை நாடுறது தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. எந்திரிச்சிட்டானே. ஆமா. யாரு தப்புன்னு நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னது சொல்லு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அக்காட்ஸ்கி கூட்டத்தோட தலைவன் மாதரா உச்சிகாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஊழி எல்லாம் பூரா அப்படியே இருக்கு. அழுத்தியில் உறைந்து விட்டார்கள். ஆனா இது எல்லாத்தையும் சாஸ் கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லையே. ஏன்னா மாதரா உச்சிகா இறந்து போய் பல வருஷம் ஆகுது. காசேக்காக சொல்றது சரிதான். மாதரா உச்சிஹா இந்த பூமியை விட்டு போய் பல காலமாச்சு. இதோட முழு விவரம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நம்பகரமான இருக்கு. ஆள்கிட்ட கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்த மாதராவுக்கு சாவே இல்லையா? அப்படியும் இருக்கலாம். அப்படின்னா அவன் மாஸ்டர் ஒரு விதமான மிருகம் தான் சொல்லணும். அதுக்குள்ள இருக்கும் வந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் இப்ப அதே அது அக்காட்ஸ்கி கூட்டத்துடைய தலைவனால எல்லாத்தையுமே துல்லியமா கணிக்க முடிஞ்சிருக்கு. நமக்குள்ள பெருசா சண்டை இல்லைனாலும் கிரேட் நேஷன்ஸுக்கு நடுவுல நம்பிக்கைங்கிறது ரொம்ப கம்மி தான். இதை பயன்படுத்தி அக்காட்ஸ்கி அவங்களுடைய சக்திகளை அபாரமா வளர்த்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் நேரடியா விஷயத்துக்கு வாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த பிரச்சனையை நாம நம்ம நன்மைக்கு கூட பயன்படுத்திக்க முடியும். அஞ்சுக்காகவும் ஒரே இடத்துல உட்கார்ந்து பேசுறது ரொம்ப ஆமாம் பூரா பற்றி இல்லை. என்னுடைய இந்த திட்டத்தை நீங்க ஏத்துப்பீங்களா? அக்காட்ஸ்கில இருக்கிறவங்க எல்லாரையுமே மொத்தமா அழிக்கிற வரைக்கும் இந்த உலக வரலாற்றுல முதன்முறையா நம்ம 5 ஹிடன் வில்லேஜஸும் கை கோர்த்து ஆலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ் ஒண்ண உருவாக்குவோம். அந்த ஆலைட் நிஞ்சா ஃபோர்ஸா? இது கண்டிப்பா பிரமாதமான யோசனை. அந்த இதுவும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி. நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம். நல்ல ஐடியா சொல்றானே. ஆமாம் எல்லா ஆமாம். நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த திட்டத்தை நாம செயல்படுத்துறதா இருந்தா எல்லாருக்கும் தகுந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் கமாண்டிங்கையும் நாம உருவாக்கணும். நமக்கு ஆமாம் கரெக்டாக கமாண்டிங் கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா நம்மளுடைய இந்த கூட்டு முயற்சிக்கு கரெக்டாக வர்றேன் பாரு. பண்ணி ஆகணும். அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சா நீங்க எல்லாரும் சண்டை போட்டுப்பீங்க. இந்த சமிட்டை முழுசா கவனிக்கணுங்கிற பொறுப்பை என்கிட்ட நீங்க எல்லாரும் ஒப்படைச்சிருக்கிறதால இந்த முக்கியமான நிறைய முடிவு இருக்கு. இங்க இருக்கிற 5 காகைகள்ல யாரு தலைமை வகிக்கிறதுல சிறந்தவங்கிறத அதான் டான்ஸ் வகுத்தியான்ற மாதிரி ஒரே முடிவில் இருக்கியா. திரும்ப அந்த சுனாடே ஹோகாகே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐய் எப்படி சிரிக்கிறான் பாருங்க. லீஃப் வில்லேஜ் கிட்ட தான் கடைசி சுருக்கி இருக்கு. அவனுக்குள்ள தான் டான்ஸ் வகுத்தி அந்த பொறுப்பு. அவனை நாம எப்படி வழி நடத்துறோங்கிறது இந்த போருக்கு ரொம்ப முக்கியம். அதனால டான்ஸு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆலை ஷினோபி ஆர்மிக்கு ஹோகாகே அதான் அவன் பாரு அவன் உருக்குறியான் கிடந்து. கொய்யால அவன் ஆசை பூரா நிறைவேறுதுங்க. அடிச்சா சொல்லிட்டேன்ல எல்லாம் கரெக்டாக போயிருக்குன்ட்டேன்ல. இந்த 5 இந்த இதுக்கே எல்லாத்துக்கும் தலைவர் நானே ஒரு சில நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேங்க இதை கேட்டு.
நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவனோட கனவுகள் அனைத்துமே அப்படியே பழிச்சுக்கிட்டு வருது. ஆனா அவன் கனவுகள் நினைவாகுமா அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோல தான், நம்ம வர எபிசோட்ல தான் பார்க்க போறோம்.